நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் சில மனிதர்கள் தன்னை பற்றி அதிகமா பேசுறாங்க, ஒவ்வொரு செயலுக்கும் அதிகமா விளக்கம் கொடுக்கறாங்க, ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல துடிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, எல்லோரும் தன்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஏன் போராடுறாங்க அப்படிங்கிறது தான். இதற்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு பாதுகாப்பின்மை, தன்னை பற்றி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தனம்தான். தன்னுடைய மதிப்பை சந்தேகிக்கும் ஒருவன் இந்த உலகம் தன்னை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் அதிகமா எதிர்பார்ப்பான். நிறைகுடம் ததும்பாது, குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைந்த நீர் உள்ள பாத்திரம் அசைந்தாலும் அதிலிருந்து தண்ணீர் ததும்பாது. இதை போலத்தான் தன்னுடைய மதிப்பை உணர்ந்தவர்கள் தன்னம்பிக்கையோடும் அமைதியோடும் அடக்கமாகவும் இருப்பாங்க. ஆனா குறைந்த நீர் உள்ள பாத்திரம் சிறிதளவு அசைந்தாலும் உடனே தண்ணீர் ததும்ப ஆரம்பித்து விடும். இதை போலத்தான் தன்னுடைய மதிப்பை உணராதவங்க தன்னம்பிக்கை இல்லாமல் எதற்கெடுத்தாலும் உடனே ரியாக்ட் ஆவாங்க. தங்களை பற்றியே அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க கவனத்தை பெற முயற்சியும் பண்றாங்க. ஆனா அந்த கவனம் சில வினாடிகள் மட்டும்தாங்க நீடிக்கும். ஆனால் மரியாதை அப்படிங்கிறது பல ஆண்டுகள் நிலைச்சு நிற்கும். இந்த மரியாதை நம்முடைய தன்னம்பிக்கையில் இருந்துதாங்க பிறக்கின்றது. ஆனால் அந்த மரியாதைய நாம விலை கொடுத்து வாங்கவே முடியாதுங்க. அத நாம தாங்க உருவாக்கி கொள்ளணும், சம்பாதித்து கொள்ளணும். சரி, அந்த மரியாதையை உருவாக்கும் படி என்ன தெரியுமா? எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம புரியும் போது, எல்லோரும் தன்னை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளும் போது, எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம உணரும் போது, குறிப்பா நம்முடைய மதிப்பை அடுத்தவர்களின் அங்கீகாரத்தோடு இணைக்காமல் இருக்கும்போது, நாம நம்மளையே விளக்கி கொண்டிருக்கும் போது ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தன்னைத்தானே வளர்த்து கொள்கிறான். இதுதாங்க அமைதியின் முதல் சக்தி. இன்றைக்கு நாம இந்த காணொலியில வார்த்தைகளை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மொழியை பற்றி தாங்க பார்க்க போறோம். நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்களுடைய வலுவான தன்னம்பிக்கையையும் மரியாதையையும் அடுத்தவங்க மனசுல விதைப்பது எப்படி அப்படிங்கிற உடல் மொழியின் மறைக்கப்பட்ட உளவியல் ரகசியங்களை பற்றி தாங்க பார்க்க போறோம். வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த மனிதனை சுற்றி மரியாதை தானாகவே உருவாயிடும். இதை தாங்க உளவியல்ல பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க வாயை துறந்து பேசுவதற்கு முன்பே உங்களை பற்றிய ஒரு உணர்வை அடுத்தவங்க மனசுல உருவாக்கும் திறன். அதனாலதான் நாம சில மனிதர்களை பார்த்த உடனே மதிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன் தெரியுமா? அது அவர்களின் உடல் மொழி, கண் பார்வை, நிதானம், சுவாசம், இவைகள் தான் இதற்கு காரணம். இப்ப நாம ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறது ஐ கான்டாக்ட், அதாவது கண் பார்வையின் சக்தி. ஒரு மனிதன் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கவனிக்கிறத விட அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? ஒருத்தங்க கூட பேசிட்டு இருக்கும் போது சுற்றுமுற்றும் பார்ப்பாங்க, அல்லது கீழே பார்ப்பாங்க, பக்கத்துல பார்ப்பாங்க, அல்லது போனையே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது என்ன காட்டும் அப்படின்னா, அவங்க அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் அவங்களோட கவனத்தில் இல்லை அப்படிங்கிறது தாங்க காட்டும். ஆனால் ஆழமான தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து தாங்க பேசுவாங்க. இதை தாங்க உளவியல்ல ஹை ஸ்டேட்டஸ் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் மிகவும் உறுதியானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அடுத்தவங்க மூளையில வார்த்தைகள் இல்லாமல் பதிய வைக்கும் ஒரு சமீட்சை.
இப்ப நாம பார்க்க போறது எமோஷனல் ரெகுலேஷன், அதாவது உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு. யாராவது நம்மள புறக்கணிச்சு அவமானப்படுத்தினா உடனே நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? உடனே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, கோபப்படுவாங்க அல்லது ரியாக்ட் ஆவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா உணர்ச்சிகள் அவங்கள கட்டுப்படுத்துகின்றது. ஆனால் ஒரு மரியாதையை பெறும் மனிதர் உணர்ச்சிகளை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. இதுதாங்க ரெண்டுக்கும் இடையான வித்தியாசம். யாராவது நம்மள அவமானப்படுத்தும் போது, புறக்கணிக்கும் போது நாம ரியாக்ட் ஆகாம அமைதியா இருக்கிறது பலவீனமே இல்லைங்க, அதுதாங்க மன வலிமை. புத்திசாலிகள் என்ன தெரியுமா செய்வாங்க? முதல்ல யோசிப்பாங்க, அதற்கு அப்புறம் தாங்க பதில் பேசவே ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்களின் உணர்ச்சி நிலைய உங்களுடைய மூச்சு பாதிக்க முடியும். ஆமாங்க, இது உண்மை. நீங்க பதட்டமா இருக்கும்போது மூச்சு வேகமாக இருக்கும், நீங்க அமைதியா இருக்கும்போது மூச்சு மெதுவாக இருக்கும். அதனாலதான் உளவியலாளர்கள் முதல்ல உங்க சுவாசத்தை கவனிக்க சொல்றாங்க. ஏன்னா மூச்சை கட்டுப்படுத்த முடிந்தால் உங்க மனசை கட்டுப்படுத்த முடியும், உங்க மனசை கட்டுப்படுத்த முடிந்தால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும், உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தால் அந்த இடத்தின் சூழ்நிலைய உங்களை கட்டுப்படுத்த முடியும். நிறைய பேர் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா அதிகமா கத்தி பேசணும், உடனே ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மனித மனம் எப்படி தெரியுமா வேலை செய்யும்? சத்தத்தை ஞாபகத்திலேயே வச்சுக்காது, அது அமைதியான தன்னம்பிக்கையை மட்டும்தாக ஞாபகத்திலே வச்சுக்கும். அது வார்த்தைகளை ஞாபகத்துல வச்சிருக்காது, நீங்க கொடுத்த உணர்வு தாங்க அது ஞாபகத்துல வச்சிருக்கும். அதனாலதான் சில மனிதர்களை நாம பேசின உடனேயே மறந்துடுறோம், ஆனா சில மனிதர்களை பேசாமலேயே ஞாபகத்துல வச்சிருக்கோம். இப்ப நாம பார்க்க போறது இந்த 3 செகண்ட் ரூல். அதாவது இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. ஒரு 3 வினாடிகள் நிதானிச்சு பதில் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அப்பதான் அவங்க உங்களுடைய பதில இன்னும் கொஞ்சம் கவனமா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அவசரத்தில் வரும் பதிலை விட அமைதியா யோசித்து வரும் பதிலுக்கு தான் மனித மூளை அதிக மதிப்பு கொடுக்கும். உளவியல்ல இதைத்தாங்க டெலிபரேட் பாஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய மௌன இடைவெளி. இந்த பழக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களை இன்னும் முதிர்ச்சியான ஒரு நபரா, தன்னம்பிக்கை நிறைஞ்சவரா மக்களுக்கு எடுத்துக்காட்டும். இப்ப நாம பார்க்க போறது சைலன்ஸ் அட்ராக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது மௌனம் தகவல்களை ஈர்க்கும். மனித மனம் எப்பொழுதும் வெற்றிடத்தை விரும்பவே விரும்பாதுங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது அந்த இடத்தை நிரப்புறதுக்காக பக்கத்துல இருக்கவங்க அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க, அவங்க நினைக்காததையும் கூட பேசிடுவாங்க. அதனால தான் அறிவாளிகள் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்றதே இல்லைங்க. அவங்க அதிகமா கவனிப்பாங்க, மிக குறைவா பேசுவாங்க. அதனால தான் அறிவாளிகள் பேசுவதற்கு முன் சிந்திப்பார்கள், முட்டாள் சிந்திப்பதற்கு முன் பேசுவான். இப்ப நாம பார்க்க போறது வேலிடேஷன் ட்ராப். இது ஒரு மறைக்கப்பட்ட அடிமைத்தனம். அதாவது இப்ப அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துதாங்க அவங்க தங்களையே மதிப்பிடுறாங்க. ஆனா உண்மையான தன்னம்பிக்கை எதிலிருந்து பிறக்கிறது தெரியுமா? இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படணும், எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படணும், எல்லோரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உண்மையான தன்னம்பிக்கை நமக்குள் பிறக்கின்றது. அதனால உண்மையான தன்னம்பிக்கை தன்னை விளக்கிக் கொள்வதில்லை, உண்மையான மதிப்பு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை, உண்மையான மரியாதை கேட்டு வாங்கப்படுவதில்லை, அது இயல்பாகவே கிடைக்கின்றது. இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க, ஒவ்வொரு மனிதனிடமும் உங்களை நிரூபிக்க ஓடாதீங்க. உங்களுடைய வார்த்தைகளை விட உங்களுடைய அமைதியை வலிமையாக்குங்க. அதனால அமைதி அப்படிங்கிறது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது தன்னைத்தானே கட்டுப்படுத்த தெரிந்தவர்களின் அடையாளம் அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.